பாட வேண்டிய திருப்புகள். அந்த கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் இந்த ரெண்டுத்துலேயுமே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த ரெண்டுத்துலையும் ஞாபகப்படுத்துறது வந்து நீங்கள் பணமாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், இல்லை செயலாக இருக்கலாம், இல்லை ஒரு மனிதராக இருக்கலாம். நம்ம என்ன தான் தெளிவாக பேசினாலும், எவ்வளோ தான் நம்ம ஞானமாக இருந்தாலும், எங்கே இடத்துல மாயே போகிறோம். ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தா ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், அடுத்த வேலையை மறந்துடுறோம். ஒவ்வொரு ரூபத்தில் ஒன்று ஒன்றா இருந்திருக்காங்க. அதில் இந்த 6ன்ற நம்பர் வந்து ஒரு பெரிய சுழற்சியில் இருக்குது. நீங்கள் திருப்புகளில் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் பல பாடல்கள் வந்து 6 சம்மந்தப்பட்ட பாடல்கள். அதேமாதிரி சண்முக கவசமாக இருக்கட்டும், பாமன் சுவாமிகள் எழுதின பாடலாக இருக்கட்டும், 4 யுகங்களுக்கும் தொடர்புடைய கோயில். அது விராலிமலையில் மட்டும் ஒரு சுப்ரீம் சக்தி வேலை செய்தியா அரையனார் பெருமானுக்கு முருகர் வந்து அங்கே அஷ்டமாசியத்தில் சொல்லி கொடுத்தாருன்னா. தளபதி டு தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம் நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அற்புதமான திருப்பம் தரும் திருப்புகளில் சென்ற தடவை 29வது பாடல் பார்த்துருப்பீங்க. கண்ணியத்துடன் வாழ கந்தனை வேண்டி பாட வேண்டிய திருப்புகள்ன்ட்டு நான் அப்பயே சொல்லியிருந்தேன். அடுத்த பாடல் ஒரு அற்புதமான பாடல், 30வது வரக்கூடிய பாடல். இந்த பாடல் வந்து என்னோடய ஆன்மாவுக்கு ரொம்ப தொடர்புடைய பாடல், என்னோடய ஆன்மத்துக்கு நெருக்கமான ஒரு பாடல். முருக பக்தியில், முருகர் ஆராய்ச்சியில் நான் ஒவ்வொரு நாளும் வியந்த ஒரு விஷயம் வந்து இந்த பாடல் சம்மந்தமாக நிறைய உணர்ந்திருக்கேன். இந்த பாடல் சம்மந்தமாகவே சிம்லராக நிறைய மகான்கள், நிறைய சித்தர்கள், பாமன் சுவாமிகள் ஐயா உட்பட எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பாடல் வந்து எழுதியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலோட தலைப்பு வந்து சிந்தையில் முருகன் நிலைத்திருக்க பாட வேண்டிய திருப்புகள். கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் இது சம்மந்தமாக பேசுகிறாங்க. இதுவும் இயற்கையோட உத்தரவு, இயற்கையோட விதி தான். இந்த மாதிரி இந்த கட்டத்தில் இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஷியஸ் சப்கான்ஷியன்றது என்னென்னா, இதோட தொடர்பு ஏற்படுத்தி தான் உண்மையிலே வந்து நம்ம உலகத்திலே நம்ம முன்னோர்கள் மாதிரி ஒரு ஜீனியஸ் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. நம்ம வெளிநாட்டோரை பிரமிப்பாக பார்க்குறோம், வெளி உலகத்தில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா பிரமிப்பாக பார்க்குறோம், வெளி ஆராய்ச்சியாளர் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒன்றுக்கு என்ன சொன்னாங்கன்னா அதை பிரமிப்பாக பார்க்குறோம். ஆனால் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமல் அந்த காலத்தில் நம்ம ஆட்கள் முன்னோர்கள் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை கான்ஷியஸ் சப்கான்ஷியஸுக்காக ஒரு விஷயம் உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் அந்த கல்லங்க ஆடுறதுன்னு பார்த்துருப்பாங்க. 5 கல் வச்சு கல்லங்க ஆடுறதுன்னு பார்த்துருப்பாங்க. அந்த கேமே வந்து உங்களை கான்ஷியஸ் சப்கான்ஷியஸை கனெக்ட் பண்ணுற கேம் தான் அது. நீங்கள் எப்போ வந்து ஒரு கல் இப்படி தூக்கி பிடிச்சி ஒரு கல் எடுக்கிறப்போ உங்களுக்கு 2 மைண்டாக இருக்குது. இதோட தொடர்பு தான் ஆன்மீகமாக போகிறப்போ தீபார்த்தனை காட்டி நீங்கள் மணி ஆட்டுற போது ஒரு கை வந்து உங்களுக்கு கான்ஷியஸாக வந்து தீபார்த்தனை காட்டும், இன்னொரு சப்கான்ஷியஸ் வந்து பெல் அடிக்கும். இந்த ரெண்டுமே ஒரே நேரத்தில் வந்து நிறைய மனிதர்களால் செய்ய முடியாது. யார் ரொம்ப பக்தி ஞானம் இது சார்ந்து போகிறாங்க, ஒருவேளை சாமி பக்தி இல்லைன்னா கூட அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க மனதளவு அப்படின்னா அவங்களுக்கு இந்த கான்ஷியஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அந்த கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் இந்த ரெண்டுத்துலேயுமே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த ரெண்டுத்துலேயும் ஞாபகப்படுத்துறது வந்து நீங்கள் பணமாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், இல்லை செயலாக இருக்கலாம், இல்லை ஒரு மனிதராக இருக்கலாம், இல்லை வந்து நாளைக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி காலையில் வந்து நீங்கள் திருச்செந்தூருக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறீங்க. இன்றைக்கி நைட்டே வந்து உங்கள் மனசு என்ன சொல்லுன்னா, திருச்செந்தூருக்கு போக வேண்டாம், நாளைக்கு வந்து உடம்பு முடியாமல் ஆகும், டயர்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டு சொல்லும். ஆனால் இன்னொரு மைண்டு வந்து என்ன சொல்லுன்னா, இல்லைன்னா நாளைக்கு என்ன நடந்தாலும் போயிடணும் அப்படின்னு சொல்லி சப்கான்ஷியஸ் சொல்லும். ஸோ இந்த சப்கான்ஷியஸ் கான்ஷியஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்குறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இந்த கலியுகத்தில் நம்ம நிறைய மாயையில் இருக்கோம். நம்ம என்ன தான் தெளிவாக பேசினாலும், எவ்வளோ தான் நம்ம ஞானமாக இருந்தாலும் எங்கே இடத்துல மாயே போகிறோம். ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தா ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், அடுத்த வேலையை மறந்துடுறோம். சோஷியல் மீடியாவில் போய் யூடியூப்பில் போய் நம்ம ஒரு விஷயம் பார்க்க ஆரம்பித்தா அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் என்ன வேலையை திட்டமிட்டோமோ அதை மறந்து அதிலே நம்ம மூழ்கி போயிடுறோம். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கான்ஷியஸ் வேலை செஞ்சு இந்த விஷயம் இருந்தோம் அதை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நிறைய பேருக்கு வந்து இது இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு 50 வரைக்கும் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. ஆனால் போகிற வழியிலே ஏதாவது ஒரு ஃபோன் வரும், இல்லை ஏதாவது ஒரு ஞாபகம் வருதுன்னா 50 போகாமல் வேறு ஒரு பகுதியில் போய் வேலையை முடிச்சுட்டு ஆஹா இன்றைக்கி 50 நம்ம போகாமல் விட்டோமே. இது எல்லாமே கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் தான். இது வெறும் மனித செயல்கள். ஆனால் இதை தாண்டி தெய்வத்தை வந்து நம்ம கான்ஷியஸ் சப்கான்ஷியஸில் கொண்டு வரது வந்து ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம் இந்த கலியுகத்தில். ஏன்னா நம்ம எல்லா விஷயத்துலையும் கவனம் செலுத்தினால ஒரு 10 நிமிஷம் கோயிலுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்துடுறோம். அந்த 10 நிமிஷம் மட்டுமே முருகர் நினைக்கிறோமானா கிடையாது.
அங்கே கோயிலில் செக்யூரிட்டி டென்ஷன் பண்ணுவார், இல்லை ஐயர் ஏதாவது ஒன்று சொல்லுவார், இல்லை பக்தர்களின் பின்னாடி இப்போ முன்னாடி வான்னு சொல்லுவான். நம்ம என்ன நினச்சி என்ன வேண்டதுக்கு போனோமோ அதையே வேண்ட முடியாமல், அதையும் நினைக்க முடியாமல், முருகனை பார்த்தா மட்டும் போதும், வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் ஆஹா நம்ம இதை கேட்க மறந்துட்டோமே. இதோட ஒரு தொடர்பு தான் திருப்பதியில் வந்து இப்பையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆகிருக்கும். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருப்பதிக்கு போகிறீங்க, இல்லை திருச்செந்தூருக்கு போகிறீங்க, பழனிக்கு போகிறீங்க அப்படின்றப்போ ஒரு வேண்டுதல் நிறைவேறி ஒரு வேண்டுதல் விஷயத்துக்காக இதை வேண்டிக்கணும்பா முருகட்டன்னு நினச்சி போவோம். ஆனாலும் அந்த இடத்துல போய் முருகனையோ பெருமாளையோ திருச்செந்தூர் ஆண்டவரையோ நம்ம பார்க்குறப்போ அந்த கான்சியஸ் சப்கான்சியஸ் தனித்தனியாக பிரிஞ்சு நம்ம என்ன வேண்டுதல் என்ன கேட்க வந்தோமோ அதை மறந்துட்டு பார்த்தா மட்டும் போதுன்னு வந்துடும்ல. இதுதான் கான்சியஸ் சப்கான்சியஸ் ஒன்றா இல்லாமல் தனித்தனியாக வேலை செய்யணும்னு ஒரு பெரிய விஷயம். இது யோகத்தின் மூலயமா கிடைக்கும், இல்லை பக்தி மூலயமா கிடைக்கும், இல்லை நீங்கள் யாராவது ஒரு குருமார்கள் மூலயமா கிடைக்கும். எப்படி வேணாலும் இந்த கான்சியஸ் சப்கான்சியஸ் ஒன்றா சேர்க்குற சக்தி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பல வழியில் வந்து எல்லாராலையும் போக முடியாது. ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்காகவும் எதிர்வரும் காலகட்டத்தில் கலியுகத்தில் இந்த விஷயத்தில் வந்து மைண்டில் கான்சியஸாக நீங்கள் இறைவனை கொண்டு வரணும், அதுக்கு முருக பக்தர்களுக்கு ஒரு வரமாக ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு சொல்லி அரங்கநாத் பெருமான் கொடுத்தது தான் இந்த சிந்தையில் முருகப்பெருமான் நிலைத்திருக்க பாட வேண்டிய திருப்புகள். எதனால் இந்த பாடல் எனக்கு ஆன்ம நெருக்கம்னு சொன்னால், நீங்கள் இறைவனை வந்து உங்கள் மனசுக்குள்ளேயும் உதயத்துக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டிங்கனாலே உங்களை வேறு எந்த சக்தியும் வழிநடத்த தேவையில்லை. அந்த இறை சக்தியை வழிநடத்தும் அந்த தெய்வம். அது யாராக இருந்தாலும் சரி, சிவபெருமானாக இருந்தாலும் சரி, பைரவராக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, காளி தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்கள் மைண்டு கான்சியஸ்குள்ளே அவங்களை கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும். காலையில் விடிகிற முதல் கொண்டு நைட்டு இரவு சூரியன் மறையிற வரைக்கும் மாலை வரைக்கும் நீங்கள் எத்தனை யுகங்கள் எடுத்தாலும் எத்தனை பிறப்பு எடுத்தாலும் அவங்க உங்களை வழி நடத்திட்டே இருப்பாங்க. இந்த பக்தி நிலையும் இந்த கான்சியஸ் நிலையும் உங்களை அடுத்தடுத்து கண்டு கொண்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கலியுகத்தில் முருக பக்தர்களுக்கு இப்படி ஒரு வரப்பிரசாதமான பாடல் வந்து அரங்கநாத் பெருமான் கொடுத்துருக்காரு. இதுவும் முருகர் செயலாக தான் இருக்கும். நான் வந்து ரொம்ப டீப்பாக முருகர் ஆராய்ச்சியில் போக போக அரங்கநாத் பெருமானையும் முருகனையும் தனியாக பிரிச்சே பார்க்க முடியல. ரெண்டு பேருமே ஒரே சக்தி தான், ரெண்டு பேரும் ஒன்று தான். ஒவ்வொரு ரூபத்தில் ஒன்று ஒன்றா இருந்திருக்காங்க. அதில் இந்த 6ன்ற நம்பர் வந்து ஒரு பெரிய சுழற்சியில் இருக்குது. நீங்கள் திருப்புகளில் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் பல பாடல்கள் வந்து 6 சம்மந்தப்பட்ட பாடல்கள். அதேமாதிரி சண்முக கோசமாக இருக்கட்டும், பாமன் சுவாமிகள் எழுதின பாடலாக இருக்கட்டும், 18 சித்தர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஆறுமுக தத்துவத்தையும் 6ஆம் நம்பர் தத்துவத்தையும் பெருசாக சொல்கிறாங்க. இந்த 6க்குமே மனசுக்குமே ஒரு பெரிய சம்மந்தமாக இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்தியை வந்து நீங்கள் சிந்தையில் வச்சுருக்கணும், முருகப்பெருமானை உங்கள் மனசில் வச்சுருக்கணும், உங்கள் கான்சியஸில் வச்சுருக்கணும்னா இந்த திருப்புகழ் பாடல் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு உபயோகமாக இருக்கும். உபயோகமாக இருக்கணும் தாண்டி ஒரு சில பாடல்கள் வந்து வயதானவர்கள் படிக்கலாம், நோய்வாய்ப்பட்டவங்க படிக்கலாம், குழந்தை இல்லாதவங்க படிக்கலாம்னு சொல்லி திருப்புகழ் பாடல் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த பாடல் வந்து உங்களோட சின்ன குழந்தை, பேசுகிற குழந்தை, படிப்பறிவுள்ள குழந்தை முதல் கொண்டு உங்கள் வீட்டில் வயசானவங்க வரைக்கும் இந்த பாடலை கொண்டு போய் சேருங்க. எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் அந்த சிந்தையில் முருகப்பெருமான் நிலைத்திருக்க பாட வேண்டிய திருப்புகள். இந்த பாடலில் வந்து முருகப்பெருமான் குறிப்பிட்டிருக்க ஸ்தலம் வந்து விராலிமலை. விராலிமலையில் தான் நீங்கள் அரங்கநாத் பெருமான் அஷ்டமா சித்திகளே கிடச்சிது. விராலிமலை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய தொடர்புடைய கோவில்னால் அது திருச்சி, வயலூர், விராலிமலை, திருச்செந்தூர், பழனியாண்டவர், அறுபடையில் இருக்கிற எல்லா கோயிலும், அதே போல் நம்ம ஆண்டார் குப்பமாக இருக்குது. இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய கோயில், புராண காலத்தோடு தொடர்புடைய கோயில், 4 யுகங்களுக்கும் தொடர்புடைய கோயில். அதில் விராலிமலையில் மட்டும் ஒரு சுப்ரீம் சக்தி வேலை செய்து. ஏன் அரங்கநாத் பெருமானுக்கு முருகர் வந்து அங்கே அஷ்டமா சித்தியில் சொல்லி கொடுத்தாருன்னா, நீங்கள் அஷ்டமா சித்தின்றதே உங்களுக்கு கான்சியஸ் சப்கான்சியஸ் ரெண்டுமே ஒன்று சேர்றதுக்கு தான். ஸோ கண்டிப்பாக இந்த பாடல் மட்டும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாவது எங்கேருந்து படித்தாலும் சரி விராலிமலை முருகப்பெருமானை போய் பார்த்து படிங்கன்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா அற்புதமான ஒரு சக்தி உள்ள பாடல். இந்த பாடலோட முதல் 4 வரி நான் பதிவு செய்கிறேன். இந்த பாடலோட குரல் வடிவம், எழுத்து வடிவம், முழு விளக்க பதிவுரையுமே குமுதம் பக்தி இதில் வந்து நீங்கள் வாங்கி படிங்க. அதில் ரொம்ப தெளிவாக இன்னும் விரிவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பாடலோட முதல் 4 வரி நான் பதிவு செய்கிறேன். உண்மையிலே இந்த பாடல் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். சீரான கோல நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்முக மலராரும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலோட முழு குரல் வடி வந்து இந்த காணொலியிலே வரும். சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யுமுக மலராரும். சீராடு வீர மாது மருவிய ஈராறு தோளு நீளும் வரியலி சீராக மோது நீவ பரிமள இரு தாளும். ஆராத காதல் வேடர் மடமகள் ஜி மூத மூர்வ லாரி மடமகள் ஆதார பூதமாக வளமிட முறை வாழ்வும். ஆராய நீதி வேலு மயிலும் இஞ்ஞான அபிராம தாப வடிவமும். ஆபாத நேனு நாளு நினைவது பெறவேணும். ஏறாறு மாட கூட மதுரையில் மீதேறி மாறி ஆடு மிரையவர் 7 பேர்கள் கூற வருபொருள் அதிகாரம். ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடி ஆல வாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதர குருநாதா. கூராழியால் முன் வீய நினைபவன் ஈடேறு மாறு பானு மறைவிசை கோபால ராயன் நேயம் உளதிரு மருகோனே.
கோடாமல் ஆரவார அலையெறி காவேரி யாறு பாயும் வயலியில் கோனோடு சூழ் விராலி மலையுறை பெருமாளே. திருப்பம் தரும் திருப்புகளை சிந்தையில் முருகப்பெருமான் நிலைத்திருக்க பாட வேண்டிய திருப்புகள் பாடலை உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியமாக கருதுகிறேன். படிங்க, அற்புதமான பாடல். இன்னும் அடுத்த ஒரு பாடல், அற்புதமான திருப்புகள் பாடலை சந்திக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. தளபதி டு தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.